தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போதே தமிழக அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது. 2026ஆம் ஆண்டு கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் நடைபெறாத நிலையில் சிறிய சிறிய கட்சிகள், ஓரளவுக்கு பலம் வாய்ந்த கட்சிகள், அனைத்து கட்சிகளுமே நிறைய டிமாண்டுகளை வைத்து கொண்டிருக்கிறார்கள். வட தமிழகத்தை பொறுத்தவரை வட தமிழகத்திலே அதிகம் சக்தி வாய்ந்த கட்சி என்று சொன்னால் அது பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த கட்சியும் இப்பொழுது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியிலும் பங்கு வேண்டும், அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆகவே 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி யார் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வகிக்கிறார்களோ, கொடுக்கிறார்களோ அவரிடம் செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிகிறது. தமிழகத்தில் இப்போதைய சூழ்நிலையில் ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சிகள் ஒன்று திமுக அல்லது அதிமுக. இந்த இரண்டு கட்சிகளிலும் சிறிய சிறிய நிறைய கட்சிகள் கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கின்றன. அவை இரண்டு தரப்பிலுமே ஆட்சியிலும் பங்கு வேண்டும், அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று கோரிக்கை வைத்து கொண்டிருக்கிறார்கள். இது இரு கட்சிகளுக்கும் மிகப்பெரிய தலைவலியாக இப்பொழுது இருக்கிறது. திமுக கூட்டணி எடுத்துக்கொண்டால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு வேண்டும், அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதே போல காங்கிரஸ் கட்சிகள். இப்போது உள்ள நிலைமையை வைத்து பார்த்தால் 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு திமுக, அதிமுக இரு கட்சிகளுமே கூட்டணியை சேர்ப்பது பெரிய சவாலாக இருக்கப் போகிறது. அதற்கு இப்பொழுதே ஒவ்வொருவரும் அவர்களுடைய கோரிக்கையை வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில கட்சிகளுக்கு பெரிய கட்சிகள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுத்தே தான் ஆக வேண்டும், அந்த அளவிற்கு வலுவாக உள்ளார்கள். அந்த வகையில் வட தமிழகத்தை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுத்தே தான் ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு தொகுதிகளிலும் ஜெயிக்கக்கூடிய வாக்குகள் அவரிடம் இருக்கிறது. குறிப்பாக 20,000, 30,000, 40,000 வாக்குகள் இருக்கிறது ஒவ்வொரு தொகுதியிலும். ஆகவே அவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுத்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும் என்ற சூழல் வட தமிழகத்தை பொறுத்தவரை இருக்கிறது. ஆகவே பாமகவை பொறுத்தவரை இந்த முறை அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கு வகிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இப்போதைய சூழ்நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் கூட்டணி வைக்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணிக்குள் கொண்டு வரத்தான் பார்ப்பார்கள். ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த தேர்தலில் பிரகாசமான வாய்ப்பு உள்ளது என்றே தெரிவிக்கப்படுகிறது.